கடலூர் மாவட்டம் ரெட்டியார்பேட்டை கிராமத்தில் அரசு நியாய விலை கடை கேட்டு 8 ஆண்டுகளாக மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்ப அட்டைகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரிவள்ளல் இணைப்பில் இருக்கிறார். பாரிவள்ளல் வணக்கம். 8 வருஷமா இந்த கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு? முழு விவரம் என்ன? கனிமொழி, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே உள்ள ரெட்டியார்பேட்டை இந்த கிராமத்துல அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் அந்த பகுதியில வசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அருகாமையில் உள்ள அன்னம்பேட்டை என்ற கிராமத்துல ரேஷன் கடையில இருந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது சில காலம் முன்பு அவங்க அங்கு சென்று வருவதற்கு சிரமமாக உள்ளதும் அந்த கிராம மக்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை வர்றதுனால எங்கள் பகுதியில பகுதி நேரம் அல்லது நிரந்தரமா ஒரு நியாய விலை கடை அமைத்து தர வேண்டும் சொல்லிட்டு இவங்க பல கட்டமா போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அவருடைய கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களாக முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. பின்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ள அலுவலக வாயிலில் அமர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், மாவட்ட ஆட்சியர் நேரில் இந்த எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி எங்கள் பகுதிக்கு நிரந்தரமாக அல்லது பகுதி நேரமாக நியாய விலைக்கடை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருந்தாங்க. இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட வட்ட வழங்கல் அதிகாரி நேரடியாக போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உங்களோட கோரிக்கை விரைந்து முடித்து கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு உறுதி அளித்த பேரில் அவர்கள் தற்சமயம் கலந்து சென்றிருக்காங்க. இருந்தாலும் எங்கள் பகுதியில் இந்த நியாய விலை கடை அமையவில்லை என்றால் எங்களுக்கு போராட்டம் அடுத்த கட்டமாக நாங்கள் தீவிரமா போராட்டத்தில் ஈடுபடுவோம். அதனால இப்ப மாவட்ட ஆட்சியர் உறுதி சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.